என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக இடத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் மனுஷனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி வரலை. கர்த்தரே நம்மோடு கூட பேசுகிற தேவன். தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற தேவன். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடியால் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நீ நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் மகிமையானவர். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் யாவரையும் கொண்டு வந்து எங்களை தேவனை கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கிற தேவன். இதோ உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுவீராங்க, நீர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராங்க, வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரோடு கூட பேசுவீராங்க. அடியனை தேவனை கர்த்தருடைய சிலுவையில் மறைத்து கொள்ளுங்க, உடைய மகிமையில் மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவ பிரசன்னம் மாத்திரம் கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக, நீர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையின் சத்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய ஆராதனையில் நமக்கு முடிவில் நமக்கு கர்த்தருடைய திருப்பந்தி உண்டு. ஆகவே நாம் பொறுமையாக இருந்து நாம் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருப்பந்தியின் நாட்களிலும் நாம் சுத்திகரிப்பின் செய்திகளை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சுத்திகரிப்பின் செய்தி ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இது அவசியம். ஒவ்வொரு மனுஷனும் சுத்திகரிப்பு செய்த பின்பு தான் திருப்பந்தியில் நாம் பங்கு பெறணும். இதற்காக அநேக சபைகளில் இந்த திருப்பந்திக்கு முன்பதாகவே உபவாச கூடங்கள் வைப்பது உண்டு. 3 நாள் உபவாச கூடுகையானது ஒவ்வொரு திருப்பந்தியின் முன்பதாக நடைபெறும். ஆகையினால ஏன் அப்படின்னா, திருப்பந்தியை பெறுவதற்கே நம்ம சுத்திகரிப்பு செய்யணும். ஆகையினால இந்த திருப்பந்திக்கு முன்பாக இந்த நாளிலும் நாம் சுத்திகரிப்பின் செய்தியை நம்ம தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையில் நம் சுத்திகரிப்பின் செய்தியை நம்ம கேட்ட பிறகுதான் நம்ம தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி நல்மனம் பொருந்தி திருப்பந்தியில் நாம் பங்கு பெறும்போது அது நமக்கு விசேஷமான நன்மைகளை கொடுக்கும். உண்மையாகவே நமக்கு அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திருப்பந்தியின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை கடந்த திருப்பந்தியின் நாளின் போது நாம் வாசித்தோம். அதையே நாம் மீண்டுமாக நாம் வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனங்களை தான் போன மாதம் திருப்பந்தி நாள் என்று நம்ம
வாசித்தோம் இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ? அல்லேலூயா. அதில் 2 குறிப்பை நம்ம என்ன பண்ணோம்? தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இதுதான் கஷ்டம் இல்லை? நமக்கு தான் மெசேஜ் யார் கொடுக்குறான்னு கூட தெரியாதாச்சே இல்லையா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் யார் கொடுத்தானாக்கா டக்குன்னு கேட்டால் அவங்கள எல்லாரும் என்ன நீங்கள் முழிப்பீங்க, போன வாரம் யார் கொடுத்தா, அதுக்கு முந்தின வாரம் யார் கொடுத்தா, யார் கொடுத்தானே தெரியாத போது செய்தி எப்படி நமக்கு தெரியும்? அல்லேலூயா. நிச்சயமாகவே நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேத வசனங்கள். நம்மை சீர்படுத்துகிற வசனங்களை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவ வசனங்கள்லாம் உன்னை இருதயத்தில் எழுதி வை அப்படின்றார். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எங்கே எழுது? உன் இருதயத்தில் எழுது அப்படின்றார். அப்படியானால் இன்றைக்கும் நம்ம அருமையான வேத பகுதியை இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்ன அநேக மனம் திரும்புதலின் வார்த்தைகளை உவமானங்களாக அவர் சொன்னது உண்டு. இந்த வார்த்தையும் அவர் ஓமையாக அவர் சொன்னார். இதனுடைய கருத்து என்னன்னாக்கா, ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்ப அழைக்குதல். அல்லேலூயா. மனம் திரும்பாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வரும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இன்றைக்கு எல்லாருமே தான், இன்றைக்கி பேசுகிற அடியன் கூட இந்த வார்த்தை எல்லாருக்குமே தான். ஊழியருக்கும் இந்த வார்த்தை தான், விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தை தான் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. மனம் திரும்ப அழைக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய கோபம் நிச்சயமாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களையும் தேவனை கர்த்தர் நீ மனம் திரும்பு அப்படின்றார் இல்லையா? நம்ம மனம் திரும்பி நம்ம சிறப்பட்டு நம்ம என்ன பண்ணோம்? உன் சகோதரரையும் சிறப்படுத்து. அல்லேலூயா. நம்ம போகிற பாதையில் என்ன பண்ணு? அவங்களையும் அழைத்துக்கோ. அல்லேலூயா. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நாம் சபையில் இருக்கிறோம், சத்தியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சத்தியங்கள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, சத்தியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சத்தியங்களை நம்ம என்ன பண்ணோம்? அறிந்தவர்களாய் நம்ம வளர்கிறோம். ஆனால் நம்ம தேவ சித்தத்தை நம்ம செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், நாம் சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருந்து மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய கோபம் ஒரு நாள் நம்ம மீது வந்துடும். அல்லேலூயா. திடீர்னு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த ஓமையின் பொருளாக இருக்கிறது. ஆக தேவனுடைய சத்தியங்களை நம்ம கேட்கிற நாம் அதன்படியே நம்ம மாறணும். அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டு. இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தோம், தோட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசித்தோம். தோட்டமாகிய சபை. அல்லேலூயா. அத்திமரம்னா யாருன்னா வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அத்திமரமாகிய நம்மை தேவன் நட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வந்தோம், நான் தான் வந்தேன், அப்படி நானே தான் வந்தேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்மளையும் வர வச்சார் அவர். அல்லேலூயா. நம்மளையும் இந்த சபையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை உறுப்பினராக அங்கத்தினராக அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய தோட்டத்தில் அவருடைய சபையில் நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? நட்டிருக்கிறார். அல்லேலூயா. தோட்டக்காரன் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படியானால் அத்திமரமாகிய நம்மை சபையில் வைத்து அவர் நட்டு, அது மாத்திரம் இல்லை, நட்டு வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா, நம்மிடத்தில் கனிகளை தேவனாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான நோக்கம்தான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அதற்காக நமக்காக பாருங்கள், இயேசுவானவர் வேத வசனங்களை அவர் கொடுத்து நமக்கு என்ன பண்ண, சத்துள்ள வசனங்கள்லாம் கொடுத்து எரு போட்டு அதை கொத்தி நமக்கு என்ன பண்ணுறாரு? வசனங்களை எதையெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? அதை கேட்டிருந்தும் நாம் அதற்கேற்ற கனி தராமல் இருக்கிற பட்சத்தில் தேவனாய் கர்த்தர் பாருங்கள் அதற்கு ஏற்ற பலனை தருகிறார். அதான் தேவ கோபம். அப்படியானால் நம்ம சத்தியங்களை கேட்குறோம், நம்ம நற்கனிகளை தருகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கனிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
நற்கனிகளை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்காவது இது கனி கொடுக்குமா? ஒவ்வொரு நாளிலும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நம்ம அதை பார்க்குறதே இல்லை, அது கேட்குறதும் இல்லை, அதை பற்றி நமக்கு உணர்வும் இல்லை இல்லையா? தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த மரம் கனி தருமா? இல்லை. இன்னைக்கு இந்த மரம் கனி தருமா? அல்லேலூயா. இல்லை. இந்த வாரம் செய்திகளை மாற்று, இந்த வாரம் விதை, ஆனால் இந்த மரம் கனி தருதா? இப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் கெடு கொடுத்துட்டே இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், தேவனாய் கர்த்தர் அவர் கனியை நம்முடைய வாழ்க்கையில் தேடுவதற்கு காரணம், இந்த அத்தி மரமானது அநேக பயனை தரும். ஆகையினால தான் அத்தி மரத்தை நமக்கு ஈடாக அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நற்கனிகளை தர வேண்டும் என்கிற நோக்கத்தில் பாருங்கள், கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? அவருடைய சத்துள்ள வசனங்களை நமக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா சத்துக்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா கேட்குறோம் இல்லையா? எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோம்? உறிஞ்சி குடித்து இருக்கிறோம். ஆனால் அதற்கேற்ற கனிகளை நாம் தராத பட்சத்தில் தேவனாய் கர்த்தருடைய கோபம் நம் மீது வரும். அதனால தான் இந்த மரத்தை வெட்டி போடு. வெட்டி போடு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கோபம் இறங்குகிறது. அப்போது தேவனாய் கர்த்தர் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற நற்கனிகளை கொடுக்க வேண்டும். ஆகையினால தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அவர் எதிர்பார்த்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், நமக்காக இந்த வேதத்தில் இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இந்த அத்தி மரத்தினுடைய பயன்களை நம்ம கடந்த திருப்பந்தி நாட்களில் 2 பயனை நம்ம தியானித்தோம். ஒன்று, அது படர்ந்து விரிந்து நிழல் கொடுக்கிறதா இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய பயனை நம்ம வாசித்தோம் கடந்த திருப்பந்தியின் ஆராதனை போது. அது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கிறதா இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அவரிடத்தில் வருகிற யாவருக்கும் பயனை தருகிறவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கூட மற்றவர்களுக்கு நன்மைகளை தருகிற நிழலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது, கடந்த இந்த திருப்பதி நாளின் போது இந்த அத்தி மரத்தினுடைய இன்னொரு பயன், அது அதிக விளைச்சலை கொடுக்கிறதா இருந்துச்சு. இலைகள் வளருவதற்கு முன்பதாகவே கனிகளை கொடுக்குற ஒரே மரம் யாருன்னா இந்த அத்தி மரம். அல்லேலூயா. அப்போ இலைகள் இருக்கிற அத்தி மரத்தில் கனிகள் நிறைந்து காணப்படும். அல்லேலூயா. அப்படியானால் அதிக விளைச்சலை கொடுக்குற இந்த மரங்களில் இதுவும் ஒன்று. இந்த மரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த அத்தி மரத்தை ஒரு நாள் சபித்தார் அப்படின்னு சொல்லியும் நம்ம வாசித்து தியானித்தோம் இல்லையா? ஏன் சபித்தார் அப்படின்னா, இலைகள் இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை? கனிகள் இல்லை. ஏன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையின் சம்மந்தப்பட்டது. இலைகள் இருந்துச்சு, பச்சை பசேல்னு இருக்குது, அதை நம்பி வந்தார், ஆனால் என்ன இல்லை? கனிகள் இல்லாத போது அந்த மரத்தை சபித்தார். அப்படியானால் இலைகள் என்று சொன்னால் பாருங்க, மேல் தோற்றம். மேல் தோற்றத்துக்கு நம்ம பரிசுத்தவான்கள் போல காண்பிக்கலாம். ஆனால் நற்கனிகள் உள்ளே இல்லாத பட்சத்தில் கர்த்தருடைய சாபமும் கோபமும் வரும். அல்லேலூயா. அப்போ மேல் தோற்றத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இது முக்கியம் இல்லை. கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. நம்ம சிலரை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மேல் தோட்டத்தில்ப்பா இவங்க இவ்வளோ பயபக்தியாக இருப்பாங்க பொழுது நினச்சிருப்போம். சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் பக்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனாய் கர்த்தருடைய பார்வை வேறு. அல்லேலூயா. இருதயத்தை பார்த்து என்ன பண்ணுவார்? கால்குலேட் பண்ணுறாரு. அல்லேலூயா. இருதயத்தை பார்த்து அவர் சொல்கிறார், யாரெல்லாம் பக்தியாக இருக்கிறோம், யாரெல்லாம் இல்லை அப்படின்றது. அப்போ அவர் இருதயத்தை பார்க்குற தேவன் இல்லையா? இன்றைக்கி நம்ம மனுஷருக்கு நம்ம என்ன நம்ம காமிச்சோன்னா மேல் தோட்டத்தை காமிச்சிடுவோம், முகத்தை காமிப்போம், பாவனை காமிப்போம், எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பக்தியில் சிறந்தவர்களாக நம்ம காமிப்போம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிற இது ஒஸ்ட்டு அப்படின்றார். ஏன்னா அப்படி தான் அந்த நாட்களிலும் பரிசையெல்லாம் அப்படி தான் காமிச்சாங்க இல்லையா? ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? ஆயக்காரனை பார்த்து பாவி நாங்கள் வாங்க, அவனை பார்த்தா அவன் நல்லவன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சர்டிஃபிகேட் பண்ணார். அல்லேலூயா. அவன் தான் நீதிமானாக தேவனாய் கர்த்தர் அனுப்பினார் இல்லையா?
ஆனால் இந்த பரிசேயர்களை கர்த்தர் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. மேல் தோற்றமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இராமல் நம்ம உணர்வுள்ள இல்லையா உண்மையான கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ வேண்டும். கனிகளுள்ள ஜீவியம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். அல்லேலூயா. இது ரெண்டே நம்ம கடந்த திருப்பதின் போது நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சரி, இங்க முதல் வசனம் முதல் அந்த ஒரு தலைப்பு என்ன சொல்றதுன்னு ஆரம்பமே, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்துக்கு உண்டான வியாதி அவனுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம ஸ்ட்ரைட்டாக 7ஆம் வசனத்துக்கு போயிடுவோம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அத்திப்பழத்தினுடைய குணாதிசயம் பார்த்தீங்களா? என்ன நடந்தது? ஹல்லேலூயா. இந்த அத்திப்பழத்தை என்ன பண்ணாலாம், அதை நசுக்கி அதை என்ன பண்ணாலாம், ஒரு அது நல்லா நொதன்னு அது குழக்குழன்னு ஆக்கி அதை என்ன பண்ணாலும் அந்த பிளவின் மீது பற்று போட்ட போது அவனை சுகமாக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அத்தி மரத்துக்கு ஒரு குணம் உண்டு. ஹல்லேலூயா இல்லையா? தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி இன்னொரு வேத பகுதியில் இருக்குது. ஆகிலும் இந்த ஏசாயா என்கிறதான தீர்க்கதரிசி தேவதாஸ் என்ன பண்ணுறாரா, இதற்கு இந்த காயத்துக்கு ஒரு மருந்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ எந்த மருந்து வைக்கிறாருன்னா, அத்திப்பழத்தை தான் நாங்கள் என்ன பண்ணுறாரு, மருந்தாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதுங்களா? அத்தி மரத்துக்கு உண்டான இன்னொரு குணாதிசயம் என்னன்னாக்கா, மருந்தாக செயல்படக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அத்தி மரத்தினுடைய 3வது குணாதிசயம் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அது மருத்துவ குணம் உள்ளது. மருத்துவ குணம்னா அது சுகமாக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அது விடுவிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அது வேதனையிலிருந்து மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. இதே தான் இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நமக்குள்ளே என்ன பண்ணுவோம், சத்தியங்களை நம்ம கேட்குறோம் இல்லையா? கேட்கணும், நல்லது தான். நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை காலமாக கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம், வருஷமாக கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கேட்காம இல்லை, எல்லாம் நல்லா கேட்குறோம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் விடுதலையாக்க வல்லமை உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் வியாதியிலிருந்து இந்த சத்தியமான வசனங்கள் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்திலிருந்து இந்த சத்தியங்கள் விடுதலை கொடுக்க அது வல்லமை உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வேதனையிலிருந்து கண்ணீரிலிருந்து இந்த வசனங்கள் உங்களை விடுதலை கொடுக்க அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே சத்தியங்களையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியமும் ஒரு மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மருந்தை நம்ம என்ன பண்ணுறோம், அனுதினமும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியல, அதற்குண்டான பலனை தர முடியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 14, 15, 16 3 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கவனிக்கணும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
போதும். இப்போ ஒரு கவனிங்க, மீண்டும் வாசிக்க போகிறோம். இந்த வசனத்துக்கு உண்டான ஒரு பொருள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இதை விளக்கி அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, வாசிக்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய கருத்து என்னன்னா, கர்த்தர் நம்மை மேலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, இல்லையா? ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்களாம், விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி இது வானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா மூடி வைக்க மாட்டாங்க. விளக்கு தண்டு அந்தந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு தண்டுனா அந்த நெருப்பு எரிகிறதான அந்த கட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்கு தண்டில் சொருகி வைப்பாங்க. அங்கங்கே அந்த காலத்தில் நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெளிச்சமாக இருப்பதற்கு தீப்பந்தங்கள் என்ன பண்ணோன்னா அந்தந்த இடங்களில் அங்கே சொறி வைத்து என்ன பண்ணினா வெளிச்சம் அது உண்டாகும்படி செய்வார்கள். விளக்கு தண்டு. அப்படியானால் அதை எங்கே வைப்பாங்கன்னா மேலே வைப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு சந்தோஷம். இருளில் இருக்கிற நமக்கு அப்பா சந்தோஷம், வெளிச்சம் வந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இங்கே சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற கல் மண்ணுக்கு கட்டடத்துக்கு இல்லை, ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா இருள் துக்கத்தை காட்டுகிறது, இருள் வேதனை காட்டுகிறது, இருள் கஷ்டங்களை காட்டுகிறது. இருள் இருக்கிற ஜனங்களும் வேதனையில், பிரச்சனையில், பாடுகளில், உபத்திரவங்களில், கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள். அதான் உலகத்துக்கு. அப்போ உலகம் என்று சொன்னால் இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களை நான் வெளிச்சமாக மாற்றிட்டேன், உங்களை மேலே வச்சுட்டேன். உங்ககிட்ட வரும்போது இந்த வெளிச்சத்தை இந்த இருள் சந்திக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, இல்லையா? நம்ம கூட இருட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம், இல்லையா? திடீர்னு காலையில் போயிடுச்சுனாக்கா அயன் பண்ண முடியாது, துணி அயன் பண்ண முடியல, என்ன பண்ணுறது, ஒரே கஷ்டமாயிடும். கரண்ட் வந்தப்போ ஒரு சந்தோஷமாயிடும், இல்லையா? அதே கரண்ட்டு தான் பாருங்கள், சந்தோஷமாயிடும். ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு, இல்லையா? அதனால் நம்ம சந்தோஷப்படுறோம். அப்போ இருள் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை சந்திக்கும் போது உங்களுடைய வெளிச்சத்தினுடைய நன்மைகளை அவள் பெற்றுக்கொண்டு அவள் என்ன பண்ணுவாங்களாம், அவன் சந்தோஷம் அடையும்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நம்மை பாருங்கள், நம்மை அவர் வெளிச்சமாய் மாற்றினதற்கு நோக்கம் என்னன்னாக்கா, நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தேவ ஜனங்களாக இருக்கிற நம்மை கீழே வைக்கிறதுக்கு இல்லை, மேலே வைக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு கருவியாக, அவருடைய இருளை நீக்குகிற ஒரு கருவியாக, அவருடைய துன்பத்தை மாற்றுகிற ஒரு கருவியாக, அவருடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு கருவியாக, அவருடைய கஷ்டத்தை மாற்றுகிற ஒரு கருவியாக நம்மை அவர் வச்சிருக்கிறார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது, சில வேளையில் நம்மளே இருளில் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம் சில வேளையில். ஏன் அப்படின்னாக்கா, தேவனாய் கர்த்தர் நம்ம வெளிச்சமாக மாற்றி இருந்தோம். பிசாசான என்ன பண்ணுறான்னா, நம்ம வெளிச்சத்தின்படி வாழ விடாமல் நம்ம என்ன பண்ணுறான், இருளாகவே இருக்கும்படி பிசாசானவன் கிரியை செய்கிறான். நம்ம நினைக்கணும், தேவனாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தையே நம்ம என்ன செய்யணுமா, தேவனாய் கர்த்தர் என்னை மாற்றினார், நான் இருளுக்குண்டானவன் அல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய தான் உங்கள் பிரச்சனைகள் போகும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை சொல்லியே வியாதியாக போயிடுறாங்க. பிரச்சனைகளை சொல்லியே அவங்க என்ன பண்ண பிரச்சனைக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நன்மைகளை வச்சுருக்கார். அதை சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுலேருந்து வெளியே வர மாட்டோம், இல்லையா? நம்ம சூழ்நிலையை பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம விழுந்து போகிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் காணாத நன்மைகளை நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெயம் எடுக்க நம்மை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் பாருங்கள், நம்ம யோசித்து பார்க்கணும், கர்த்தர் என்னை, கர்த்தர் உங்களை
எதற்காக அவர் தெரிந்து கொண்டார், எதற்காக உங்களை தேவனாய் கர்த்தர் அவர் தேவனுடைய ஜனமாய் மாற்றியிருக்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம யோசித்து நம்ம பார்க்கணும். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார். நீங்கள் இந்த ஆராதனை நீங்கள் புரிஞ்சுக்குவேன் நீங்கள் யார் என்பதை. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனாய் கர்த்தர் அநேகருக்கு நன்மையை கொடுக்கிற கருவியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் நோக்கமே அதான், நம்மை கழுவி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வச்சுட்டாரு. கனி தரணுமா இல்லையா? நமக்குள்ளே பிரகாசிப்பதற்கா நம்மளை ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார். இந்த வெளிச்சம் இருளுக்கெல்லாம் என்ன பண்ணோம், பிரகாசமாக இருக்கணும். அப்படிய நோக்கமே அதுதான். ஆகையினால இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். போதும். இங்கே பாருங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக தேவனாய் கர்த்தர் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படி என்ன பண்ணார்னா அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது மோசேக்கு முன்பாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நின்றார்கள். எதற்கு நின்றார்கள் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். உபத்திரவங்கள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, துக்கங்கள், இவை யாவற்றுக்கும் சொல்யூஷனை தருகிற இல்லையா விடுதலை கொடுக்கிற மருந்தாக மோசே கர்த்தர் வச்சார். அல்லேலூயா. அவங்கெல்லாம் என்ன பண்ண, மோசே சந்தித்த பிறகுதான் ஒரு சந்தோஷமாக போவாங்க. அல்லேலூயா. பாருங்கள், எத்தனை பிரச்சனையிலிருந்து கூட வந்திருக்கலாம் இல்லையா, எத்தனை வியாதிகளோடு கூட வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் மோசே கிட்ட வந்து அங்கே சந்தித்த பிறகு போகிறாங்க, சமாதானத்தோடு போகிறாங்க. அல்லேலூயா. மோசே இடத்துல வந்துட்ட பேர் போகிறாங்க, அவர்கள் சந்தோஷத்தோடு கூட கடந்து போகிறாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த மோசே தேவனாய் கர்த்தர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுவிக்கிற, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து உபத்திரத்திலிருந்து விடுவிக்கிற மருந்தாக தேவனாய் கர்த்தர் அந்த நாட்களில் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ தான் ஒவ்வொரு நாளும் இந்த மோசையை சந்திப்பதற்குன்னே பாருங்கள். அதனால தான் மோசே சொல்கிறாரு, காலை முதல் இரவு மட்டுமாக இந்த மோசையை சந்தித்து ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நியாயங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போவார்களாம். அப்படியானால் அவர்கள் ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு, ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போனார் என்று சொன்னால், அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் மோசே மருந்தாக வச்சார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அப்படி ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 4 வசனத்தில் ஏனோக்கு குறித்து இங்கே எழுதப்படுகிறது. வாசிக்கலாம், நீங்கள் வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 300 வருஷம் என்னதான் பண்ணார் அப்படின்னா, தேவனோடு கூட சஞ்சரித்தார். அதோடு கூட அவருடைய சப்ஜெக்ட் அங்கே எங்கேயுமே என்ன பண்ணலை, சொல்லப்படலை இதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இவர் 300 ஆண்டுகள் என்ன பண்ணாரா, குடும்பத்தோடு கூட குடும்ப உறவில் 65 ஆண்டுகளும் 300 ஆண்டுகள் தேவனுக்கு அவர் என்ன பண்ணார்னா தேவனுக்கு ஏற்ற கனிகளை தருகிற வாழ்க்கை வாழ்ந்தாராம். ஹல்லேலூயா. என்ன செய்வார்னா, இவர் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார். அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சம்பவம். இவருடைய நல்வார்த்தைகளை கேட்பதற்காக அங்கே நாட்கள் இருக்கிற ஜனங்கள்லாம் இவருடைய முகத்தை பார்க்கணும். இவரை பார்த்துட்டு போனால் எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு விடுதலை உண்டு, இவரை பார்த்துட்டு போனால் எனக்கு என் காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் காத்திருப்பானாம். அப்போ இந்த ஏனோக்கு என்பவர் தேவ மனுஷனாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாராம், இவர் அறிந்து கொண்டார், ஜனங்கள்லாம் எனக்காக என்ன பண்ணுறாங்க,
காத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அவருடைய தேவனுக்கு ஏற்ற நல்வார்த்தைகளை அங்கே சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சந்தோஷத்தோடு கூட கடந்து போனார்கள். இது சரித்திரம் சொல்லுது. அப்போ ஏனோக்கு அந்த நாட்களில் இருந்த எல்லா கஷ்டத்தில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த ஏனோக்கு என்ன செஞ்சார், நல்வார்த்தைகளை கொடுத்து அவளுக்கு மருந்தாக ஒரு சுகத்தை இல்லையா, ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையை தருகிற ஒரு நல்ல மருந்தாக கர்த்தருக்காக பயன்பட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் என்ன பண்ண, திடீர்னு காணாம போயிட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவனாய் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ 300 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஜனங்களுக்கெல்லாம் இவரிடத்துல ஒரு நல்வார்த்தையை கேட்டாக்கா எனக்கு என்ன வரும், ஒரு இருதயத்தில் சமாதானம் கிடைக்கும், இவரை போய் பார்த்தாக்கா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஜனங்கள்லாம் ஓடி வருவாங்களாம். அந்த நாட்களில் அவரை பார்த்தபோது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ துக்கமாக இருந்தவர்கள் அவர்கிட்ட வந்தபோது ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வியாதியில் இருந்தவங்க அவர்கிட்ட கேட்கும்போது, அவர்கிட்ட பாருங்கள், பேசும்போதே தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன பண்ணுது, அவள் விடுதலை பெற்றுக்கொண்டு கடந்து போகிறார்கள். எத்தனை துக்கத்தில் வாழ்கிற மக்கள்லாம் அவர்கிட்ட பேசும்போது தேவ மனுஷனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட தான் கடந்து போகும்போது அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு கடந்து போகிறார்கள். இப்படியாக தேவனாய் கர்த்தர் பாருங்கள், நம்ம தேவ மனுஷர்கள்லாம் தேவனாய் கர்த்தர் அவர்களை அநேக ஜனங்களுக்கு வெளிச்சமாக, அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருளை நீக்குகிற கருவியாக, மருந்தாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்கிறார். நம்மையும் தேவனாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் நம் மற்றவர்களுக்கு நம் வெளிச்சமாக, மற்றவர்களுக்கு நம் மருந்தாக, நம்மிடத்தில் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற நோக்கங்கள், பலனை அவர் அதை தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்படியானால் நம்ம கூட இந்த தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து நம்ம கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நம்ம உணர்ந்தவர்களாய் நம்ம செயல்படணும், கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஊழியம் செய்த நாட்களில் அவர் அநேகருக்கு மருந்தாக இருந்தார். அல்லேலூயா. அவரிடத்துல வந்த யாவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போனார்கள். அவரிடத்துல வந்த யாவரும் விடுதலை பெற்றுக்கொண்டு கடந்து போனார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாட்கள் எல்லாம் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் இவர் சந்திக்கிறாரோ எல்லா ஜனங்களும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கடந்து போனார்கள். அநேகர் பாருங்கள், உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள், வேதனையிலிருந்து வந்தார்கள், கஷ்டத்திலிருந்து வந்தார்கள், வியாதியிலிருந்து வந்தார்கள், எல்லாவற்றிலிருந்தும் தேவனாய் கர்த்தர் சுகமாக்கினார் இல்லையா? அவள் எல்லாரையும் சுகமாக்கி அவள் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இங்கே எப்படி அவள் ஒரு விசேஷமாக அதை எழுதப்படுகிறது வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, வாசிமா தொடர்ந்து வாசிப்போம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இவருடைய வாழ்க்கையில் 12 வருஷமா எந்த மருத்துவத்தாராலும் இல்லையா, எந்த ஒரு டாக்டராலையும் அந்த நாட்கள் இருந்த வைத்தியராலையும் சுகமாக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. தன் சரீரத்தில் உதரப்போக்கு தொடர்ந்து அவளுக்கு என்ன பண்ணனா, அது ஒரு பலவீனத்தின் வழியாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்களா, இவ்விடத்துல வந்தால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் என்ன பண்ணாங்களாம், அவளால் எந்த அளவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். 12 வருஷம்னா அவளால் நடந்து கூட வந்திருக்க முடியாது. ஆனால் எப்படியோ நான் அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல போனால், ஏன் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாக்கில நான் சுகமாவேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணாங்களாம், கடந்து வந்து அவருக்கு பின்பதாக தான் வர முடிந்தது. வந்து என்ன பண்ணாங்க, வஸ்திரத்தை தொட்ட போது உடனே அவர் சரீரத்தில் பாருங்கள் அந்த உதிரத்தின் ஊரல்
பற்று நின்றுச்சு. அது அவனுடைய வாழ்க்கையில் அவர் சரீரத்தில் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அந்த வேதனை வலிகள் நீங்கி போனதாக வேதம் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஆரோக்கியம் அடைந்ததை அவர் சரீரத்தில் உணர்ந்தார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அங்கே என்ன பண்ணுச்சான், அவருடைய வஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த உதிரப்போக்குள்ள ஸ்ரீ சுகம் அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மருந்தாக இருந்தார். அல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத மருந்து இல்லையா, இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் வெளிப்பட்டார் இல்லையா. உலகம் கொடுக்க முடியல, அவருடைய வாழ்க்கையில் எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க. ஆனால் எங்குமே அவங்களால என்ன பண்ண முடியலன்னாக்கா, விடுதலை ஆக முடியாமல் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அவர் என்னன்னாக்கா மருந்தாக அவர் என்ன பண்ண அந்த பூமியில் செயல்பட்டார். அப்போ அவருடைய வஸ்திரத்திலிருந்து இந்த வல்லமையானது இந்த உதிரப்போக்குள்ள இந்த ஸ்ரீ பரிபூர்ணமான சுகம் அடையும்படி அந்த நாட்களில் வெளிப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் அநேகருக்கு மருந்தாக இருந்தார். அதே தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறோம். ஏன்னாக்கா அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மையும் அப்படியே தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தேவனுடைய தாசர்களும் அதே போல் அநேகருக்கு மருந்தாய் அவர்கள் விடுதலை கொடுக்கிற கருவியாக, வெளிச்சம் வீசுகிற கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினதை நம்ம வாசிக்க முடியும் இல்லையா. எத்தனையோ நன்மைகளை அப்போஸ்தலர் நாட்களில் சீஷர்களாக இருந்த அநேகர் செய்தார்கள் இல்லையா, அற்புதங்களை செய்தார்கள், அநேக நன்மைகளை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்றை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ரைட். இப்போ 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீவுக்கு முதலாளி ஆகிய வாசிமா புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலிவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பாருங்க, அந்த மெலித்தான்கிறதான ஒரு இடத்துல இவர்கள் கப்பல் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இல்லையா. அந்த இடத்துல இவங்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த குடும்பம் தான் இந்த புபிலியோ என்கிறதான ஒரு மனுஷன் இல்லையா. அந்த மனுஷன் இவங்க வந்தவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணனா ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு போகும்போது கூட என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பின ஒரு குடும்பம். ஏன்னா செல்வந்தர் குடும்பம். அப்படின்னா அவருடைய தகப்பன் என்னன்னாக்கா ஜுரத்தினாலும் ரத்த பேதினாலும் என்ன பண்ணான்னா யாரையும் சுகமாக்க முடியல. அப்படி இருந்த பட்சத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கரங்களை வைத்தபோது என்ன நடந்ததான் பாருங்கள், பரிபூர்ணமான சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூர்ணமான சுகம் அங்கே அவர் பெற்றுக்கொண்டார். 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதை பார்த்த உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். அந்த தீவில் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போ எல்லாரையும் கொண்டு வராங்க. எல்லாரையும் கொண்டு வந்த போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் யாருக்கெல்லாம் கரங்களை வச்சு ஜெபித்தாரோ எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுகமாக்கப்பட்டார்கள். அப்படியானால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவர்களை மற்றவர்களுக்கு எப்படி வைத்திடாருனாக்கா அநேகருக்கு சுகமாக்கும் மருந்தாக இல்லையா, எப்பேற்பட்ட வியாதியும் நீங்கி சந்தோஷம் அடையும்படியாக கருவியாக வெளிச்சமாக கர்த்தர் என்ன பண்ணாரோ அந்த இருளாக இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருந்த மக்களுக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை வெளிச்சமாக தேவனாய் கர்த்தர் உதிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அவங்கள மாத்திரம் இல்லை, நம்மையும் கூட தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் நம்ம தேவனாய் கர்த்தர் அதுக்காக தான் எல்லாருக்குமே பாருங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா, கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சத்தியம் நமக்குள்ளே என்ன பண்ணுமா வளர்ந்து கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் சத்தியம் நமக்குள்ளே வளரலை, ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை என்கிறதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு நம்மையும் தேவனாய் கர்த்தர் அப்படியே மற்றவர்களுடைய சகல இருளான யாவற்றுக்கும் வெளிச்சமாய் உதிக்கும்படி கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அநேகருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கருவியாக தேவனாய் கர்த்தர் நம்மை அவர்
தெரிந்து கொண்டால். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, கனிகளை கொடுக்க முடியல இல்லையா? தேவனை கர்த்தர் சொல்கிறாரு, இவரை நான் என்ன பண்ணிட்டேன், தெரிந்து கொண்டேன், எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா இவர் என்ன பண்ணுவார், இவரால் அநேகர் என்ன பண்ணுவாங்க, நன்மை பெற்றுக்கொள்வார்கள் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம அவர் கழுவி சுத்தமாக்கி சபையில் வச்சா நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்குடைய அவருக்கு சித்தத்துக்கு ஏற்ற கனிகளை நம்மளால் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கலாம் இல்லையா? தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை நம்மளால் கொடுக்க முடிகிறத ஏன் கொடுக்க முடியல யோசித்து பாருங்கள். இன்றைக்கே நம்ம வாழ்க்கையில் நம்ம சரி செய்து கொள்ளுகிற காலம். வேதம் சொல்லுகிறது இல்லையா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு யோசிக்க வேண்டிய தருணத்தை நமக்கு கொடுக்கிறார். உங்களை நியாயம் விசாரிக்கிற காரியத்தை உங்ககிட்டே கொடுக்குறார். நீங்கள் எதில் கரெக்டாக இருக்கிறீங்க, எதில் தவறுறீங்க, நீங்களே நிதானித்து பார்த்து குறைவுகள் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் கண்காணித்து அதை என்ன பண்ணுங்கள், அதை சரி செய்து கொள்ளுங்க என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்குறார். நம்ம இதை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அங்கே அவர் கேட்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் தவறுகளை நீங்களே என்ன பண்ணுங்கள், அதை பார்த்து அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் அது உணர்வு அடைந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே உங்களுடைய காரியத்தை கொடுக்குறார். அப்படியானால் இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற நற்கனிகளை என்னால் தர முடியல. கர்த்தர் என்னையும் மறந்தாக வச்சிருக்கிறார், அநேகருக்கு வெளிச்சம் உதிக்கிற கருவியாக வச்சிருக்கிறாரே. வேதத்தில் நம்ம வாசித்தோம், எல்லாரையும் கர்த்தர் அப்படி தான், அதற்காக தான் எதிர்நோக்கத்தோடு கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் வரல, ஏன் நம்ம வாழ்க்கையில் இல்லை, அப்போ நமக்கு அது பாத்திரவானா இல்லையா அப்படின்னு இல்லை. நம் தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர்கிட்ட கேட்க, நீங்கள் அவரிடத்துல நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய குறைவுகளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்கள். நம்ம என்ன செய்யணுமா, அதை நாம் வெளியே வரும்போது உங்களுடைய குறைவுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது நிச்சயமாகவே தேவன் கர்த்தர் நமக்கு அவர் தருகிற தேவன். அப்போ தேவ ஜனங்களாக இன்றைக்கும் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த தேவதாசரை போல கிறிஸ்துவை போல நம்ம மற்றவர்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்கிற ஒரு மருந்தாய், வெளிச்சம் உதிக்கிற மருந்தாக வாழாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நல்லா கவனிக்கணும். இந்த 4 பேருடைய வாழ்க்கையை நம்ம வாசித்தோம் இல்லையா? இன்றைக்கும் அநேகர் தேவன் எதிர்பார்க்கிற நற்கனிகளை தருவதற்கு அவர்கள் இன்றைக்கு பயன்படலை. ஆனால் எப்படி இருக்கிறான்னாக்கா, தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்மறையாக இருக்கிற தேவ ஜனங்கள் தான் இன்றைக்கு அநேகர். தேவன் எதிர்பார்க்கிற நற்கனிகளை தருகிறதற்கு பதிலாக தேவனுக்கு எதிர்மறையாய் செயல்படுகிற தேவ ஜனங்கள் தான் இன்றைக்கு அநேகர். உண்மையாகவே நீங்கள் வாசித்தப்பா, நீங்கள் வேதத்தில் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்ப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. தேவ ஜனங்கள் பாருங்கள், இன்றைக்கும் அநேகர் இன்றைக்கு சில தேவ ஜனங்கள்கிட்ட வராங்க. எதுக்கு வராங்கன்னா, ஐயோ அவங்ககிட்ட போனால் ஜெபம் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையாகவே அது நடைபெறும் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு வருவாங்க. சில பேர் சமாதானத்தை இழந்து போயிருப்பான். சமாதானம் இல்லாத குடும்பங்கள் சில பேர் தேடின்னு வரோம். ஐயோ அவங்க பார்த்தா கிறிஸ்தவ மாரி இருக்குது, அவங்ககிட்ட போனாங்க ஜெபம் பண்ணால் எனக்கு சுகமாக, எனக்கு சமாதானம் வந்துடும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற சமாதானத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற சமாதானத்தில் என்ன பண்ணுவாங்க, போகும்படியான காரியத்தை செய்துடுறாங்க இல்லையா? நீங்கள் செய்கிறதில்ல, இது உண்மையாக நடக்கிறது ஒன்று. எதற்காக வந்தாங்களோ அதை முற்றிலுமாக இழந்து போனவரெலாம் இன்றைக்கு அநேகர் பாருங்கள் இருக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். இன்றைக்கும் சில தேவ பிள்ளைகளிடத்தில் பாருங்கள், அநேகர் கஷ்டத்தில் கவலையோடு கூட வருவாங்க. சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையோடு கூட இருப்பாங்க. இருதயத்தில் சில பிரச்சனையோடு கூட என்ன பண்ணுவான்னா, தேவனுடைய ஜனங்கள் இடத்துல போனால் இந்த காரியத்தை சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணி என்னை விடுதலை ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி வந்தால், நம்ம ஜனங்க என்ன பண்ணுதுன்னா அவன் காரியத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் காரியத்தெல்லாம் வாங்கிட்டு யாருக்கு தெரியக்கூடாது அவங்கக்கிட்ட போய் சொல்லி பெருசாக ஆக்கி ஜனங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தேவன் எதிர்பார்க்குற வாழ்க்கையில் நமக்கு இல்லாமல் போகுது. காரணம் என்ன, நம்ம தேவ சித்தத்தை நம்ம செய்கிறதே இல்லை. ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட நமக்கு தேவ ஜனங்களுக்கு சொன்னால் அதை எத்தனை போய்ட்டு எங்கெல்லாம் சொல்லக்கூடாது அங்கெல்லாம் போய் சொல்லி
நம்ம ஜனங்க பாருங்கள், பெரிய கலக்காரா மாதிரி அவன் வாழ்க்கையில் நம்மகிட்ட வராதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், தூரமாக ஓடுறான். காரணம் என்னன்னாக்கா, நம்ம தேவ ஜனங்க அவங்களுடைய காரியத்தை குறைவுகளை நம்ம அறிந்தோம் என்று சொன்னால் அதை மற்றவர்கள் சொல்கிறதுக்கு இல்லை, அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுறது தான். அல்லேலூயா. அதனால தான் தேவனாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அநேகர் இன்றைக்கு தேவ ஜனங்கள் நம்பி ஓடியாரும்போது, உங்களை தேடி வரும்போது, நம்ம அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை நம்ம தரும்படி கர்த்தர் நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மை உருவாக்கி இருக்கிறார். சில தேவ ஜனங்கள் பாருங்கள், அவங்ககிட்ட சொல்கிறது கூட பயப்படுவாங்க சில பேர். ஏன் அப்படின்னா, அவங்க முகம் பாவனையும் அவங்களுடைய கண்களையும் பார்த்தோன்னே ஒன்றா 10 அடி தொழில் ஓடும், ஒன்றுமே இல்லைங்க சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா என்ன அப்படின்றத நாங்கள் முகத்தில் நம்ம சொல்கிறோம், நீங்கள் எதுவுமே சொல்லாதபடிக்கு. இப்படி நம்மகிட்ட எதுவுமே நம்ம நினச்சி நம்ம யாருமே சொல்கிறதில்லை அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். நம்ம முகத்தை பார்த்தா சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்கிறது இல்லை. இப்படி சில பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பாருங்கள், காயப்பட்டவர்களாக வருவாங்க இல்லையா, இருதயத்தில் காயம். என்ன பண்ணுறது, தேவ ஜனங்கிட்ட போனால் இந்த காயத்துக்கு எனக்கு எதனா சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் எனக்கு சுகமாக அப்படி வருவாங்க. நம்ம ஜனங்க அந்த காயத்தை பெருசாக்கி அவங்க வானலெல்லாம் காயப்பட்டிருக்கும்படி என்ன பண்ணுவாங்க இல்லையா, மறக்க முடியாத காயமாக மாற்றி விட்ருவாங்க. இன்றைக்கி இப்படி தான் ஜனங்க. அப்போ தேவ சித்தம் என்ன, நம்ம செய்கிறது என்ன, இது செய்யறதுக்காக நம்ம ஆண்டவர் என்ன பண்ண தெரிந்து கொண்டார். நம்ம வாசித்தோம், எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்க சந்தோஷத்தோடு கடந்து போனாங்க. மோசைக்கிட்ட நின்னாங்க, விடுதலையோடு கூட கடந்து போனாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தாங்க, சுகமாகிட்டு கடந்து போனாங்க, சந்தோஷத்தோடு கடந்து போனாங்க. இன்றைக்கி தேவ ஜனங்கள் வந்தாக்கா அவங்க நம்மை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம் நோக்கம் அல்ல. அவருடைய சித்தத்தை நோக்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் தெரியுமா இது நடக்குது, ஏன் நம்ம மருந்தா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சித்தத்தை நம்மளால் செய்ய முடியலன்னாக்கா, ஒன்றே ஒன்று தான் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஏனோக்கு தேவனோடு கூட என்ன பண்ண நேரத்தை செலவு பண்ணாங்க. அல்லேலூயா. நீங்கள் எதற்கு நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ அந்த ஒரு காரியம் தான் உங்களுக்குள்ளேருந்து வெளியே போகிறோம். நீங்கள் எதற்கு அதிகமாக நேரத்தை கொடுக்குறீங்களோ அந்த கணிக்கு தான் என்ன பண்ணோம் வெளியே வரும் இல்லையா. இந்த ஏனோக்கு தேவனோடு கூட நேரத்தை செலவு பண்ணார். மோசே அதிகாலமே கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணார், கர்த்தரை தரிசிக்கிறவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் கர்த்தரோடு கூட நம்ம தேவனோடு கூட அவர் சஞ்சரிக்கிறவராக இருந்தார். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன அப்படியே மாற்றிக்கிறாங்க தங்களை. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்ததுனால தான் அன்றைக்கு தேவ சித்தத்தை செயல்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம மனம் போன போக்கெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களுக்கு செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம இஷ்டம் போல் வாழுது. தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்றதில்ல இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய, நான் வந்த நோக்கம் வேறு. நம்ம இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் அவர் உடனே அவருடைய வாழ்க்கை அப்படியே டாப்பில் அப்படியே மாறினதை நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நோக்கம் வாழ்க்கை முறை ஒன்று இருந்துச்சு, ஆனால் இயேசுக்கு சந்தித்த பிறகு முறையே மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அதை சொல்லுங்கள், நான் அதை இன்னிலேருந்து நான் செஞ்சிடறேன். டோட்டலாக அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பேசினாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு நமக்கு வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது. அல்லேலூயா. எத்தனை முறை சத்தியங்களை கேட்குறோம். அப்போ தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து மனம் திரும்ப தான் நம்ம என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மருந்தாய் மாறணும், நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் வெளிச்சமாய் மாறணும், அவருடைய கரத்தின் கருவியாக நீங்கள் மாறணும். அப்போ அதற்கு தான் அவர் என்ன பண்ண அழைக்கிறார். நீங்கள் மாறினா தான் உங்களில் கனிகள் வெளிப்படும். அப்போ நீங்கள் மாறணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரோடு கூட நேரத்தை என்ன பண்ணணும், நீங்கள் செலவிடணும். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா, நீங்கள் நெருங்கணும். உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறணும். அப்போ நம்ம அநேகருக்கு நன்மை செய்கிற, வெளிச்சம் காட்டுகிற, விடுதலை கொடுக்கிற கருவியாக நம்ம மாற முடியும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சார் என்னாலே அன்றி உங்களால் என்ன பண்ண முடியாது, நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரிடத்துல தான் வரணும். அல்லேலூயா. அவரிடத்துல தான் நமக்கு வர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அவர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா.
நம்ம மாம்சத்தில் நம்ம போய் எதுவுமே என்ன பண்ண முடியாது இல்லையா? ஜெபம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம மாம்சத்தின்படி ஜெபம் பண்ணாலும் அது கிரியை செய்யாது. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆகையினால நான் மனம் போன போக்கில் ஒரு வேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், தேவனுடைய நோக்கமும் சித்தமும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவனை கர்த்தர் இன்றைக்கு அவர் அழைக்கிறார், மனம் திரும்ப. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாவரும் கர்த்தருக்கு வெளிச்சமுள்ள கருவியாக கர்த்தர் நம்மை அவர் என்ன பண்ணார்னா இந்த பூமியில் வாழும்படிக்கு அவர் அழைக்கிறார் மீண்டுமாக. ஏனென்று சொன்னால் நம்ம உலக மக்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற கருவியாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நமக்கு அறிவிக்கிறார். அப்படியானால் கர்த்தரோடு கூட நம்ம இணைந்து வாழ முடியும், அவரில் நிலைத்திருக்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். இன்றைக்கி நம்ம அவரிடத்தில் நிலைத்திருதில்லை, எந்தெந்த காலத்திலும் அதிகமாக நம்ம இருப்போம். ஆனால் அவரில் தேவனில் நம்ம நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் உங்களை கனி தரும் வாழ்க்கையாக, ஜெயமுள்ள வாழ்க்கையாக, அநேகருக்கு வெளிச்சம் காட்டுகிற வாழ்க்கையில் உங்களை அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு உண்டு. தேவனிடத்தில் நிலைத்திராமல் இருக்கிற ஒரு குறைவுலேருந்து மனம் திரும்ப கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்திருப்போம். நமக்கு தேவனாய் கர்த்தர் பாருங்கள், இன்றைக்கும் நமக்கு ஒரு கெடு தருகிறார் இல்லையா? தெரியல, ஆனால் அதை கற்றுக் கொடுப்போம். அதுதான் எரு. உங்களுக்கு எரு போட்டு உங்களுக்கு அந்த சத்து உள்ளதெல்லாம் கொடுத்து எதையெல்லாம் குறைவோ அதெல்லாம் சுட்டி காண்பித்து சரி பண்ணி இப்போது கனி தரும் அப்படின்னு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்து நமக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை தேடுகிற தேவனாக இருக்கிறார். நாம் கனி தராத பட்சத்தில் கர்த்தருடைய கோபம் வரும். அல்லேலூயா. இது இன்னும் என்ன பண்ணுது? சபையில் இடத்த அடைச்சிக்கிட்டு இது வெறுமையாக இருக்குது, இதை வெட்டி போடு. அப்போ தேவனை கர்த்தர் இன்றைக்கு நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார் இல்லையா? தேவனை கர்த்தருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொண்டு கர்த்தருக்காக நாம் கர்த்தருக்கென்று கருவியாக, வெளிச்சம் காட்டுகிற கருவியாக, அநேகருக்கு மருந்தாக தேவனை கர்த்தர் பயன்படும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கூட